வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் 9 பார்க்கலாம். கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலனி எதிர்ப்பு போராட்டங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கல்வி வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்களோட பங்களிப்பு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காங்கிரசின் அரசியலுக்கு நீதி கட்சி சவால் விட்டதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காங்கிரசின் போர்க்குண வெகு மக்கள் இயக்கங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தாங்க. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806 ஆறில் வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சிக்கு திட்டமிட்டு நடத்தினாங்க. அந்த புரட்சி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பல இராணுவ முகாம்களை எதிரொலித்தது. மேற்கத்திய கல்வி அறிமுகமாகுது. அப்புறம் இறுதியில் தோன்றிய படித்தை, அதாவது மேற்கத்திய கல்வி அறிமுகமாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசியலமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. எல்லாம் போர்க்குணமாக பண்ணாமல் அரசியலமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாக இங்கே கருதப்படுது. ஏன்னா தொடக்கத்தில் இருந்தே ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டும் கிடையாது, தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தக்கூடிய சமூக தடைகளை விடுதலை பெறுவதற்கான போராட்டமாகவும் அமைஞ்சது. தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சங்கமாக ஒன்று ஆரம்பித்தது. என்னென்னா சென்னை வாசிகள் சங்கம். பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNAன்னு சொல்லுவாங்க. இது தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பு தான் இந்த தென்னிந்திய சென்னை வாசிகள் சங்கம். இந்த அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும், அந்த குழுக்கள் இருக்காங்கன்னா அவங்களோட விருப்பத்தை காட்டிலும் பொதுமக்களோட தேவைகளை அனைவருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இது உருவானுச்சு. இது 1852 கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் அவர்களை சேர்ந்தவர்களும் நிறுவப்பெற்றது. இது எப்படி ஞாபகம், சென்னை வாசிகள் சங்கம் சங்கத்தில் காஃபி வச்சு குடிப்பாங்க. அது என்ன, நரசூஸ் காஃபி. அப்போ லட்சுமி நரசூஸ் காஃபி, சீனி, அதில் சக்கரை போடுவாங்க, சீனி போடுவாங்க. அப்போ சீனிவாசனார், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அவர்கள் சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டுச்சு. இந்த அமைப்பில் யார் அதிக எண்ணிக்கையில் வகித்தாங்கன்னா வணிகர்கள் தான் அங்கம் அதிகமாக வச்சாங்க. தனது உறுப்பினரில் நலன்களை முன்னெடுப்பது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னா, தன் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சங்கத்தோட உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, அதே மாதிரி வரிகளை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை அமைப்பு உள்ளடக்கியது. எது ரெண்டையும் நம்ம பார்த்தோம், உறுப்பினர்களின் நலன்களையும் அதே மாதிரி வரிகளை குறைக்கிறதும் இந்த நோக்கமாக நடந்துச்சு. மேலும் என்ன நடந்ததுன்னா, கிறிஸ்துவ சமயப்பரப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்தாங்க, அதனை எதிர்த்தாங்க. 3 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுக்கிறது, வரிகளை குறைக்கிற கோரிக்கை வைத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமயப்பரப்பாளர் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்தாங்க இல்லையா, அதை எதிர்க்காங்க. அடுத்தது மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றை மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை, அதாவது மக்களோட நிலை இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்களோட தேவைகள் என்னென்ன இருக்குங்கிறது அரசோட கவனத்தை திருப்புற பணியை இந்த அமைப்பு செஞ்சிச்சு. அடுத்தது வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சித்திரவதை படுத்தப்படுறாங்க. அதனால் அந்த இதுக்கு எதிராக இந்த அமைப்பு நடத்திய போராட்டம் முக்கிய பங்களிப்பு. இது சென்னை வாசிகள் சங்கம் முக்கிய பங்களிப்பு எதுக்கு வகிச்சாங்கன்னு பார்த்தா, வருவாய்த்துறை அதிகாரிகளாக விவசாயிகளை சித்திரவதை படுத்தாங்க இல்லையா, அதுக்கு எதிரான அமைப்பு நடத்தினாங்க. இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சினால் சித்திரவதை ஆணையம் ஒன்று நிறுவப்பட்டது. அதன் விளைவாக சித்திரவதைகள் முறைகள் மூலமாக கட்டாய வரி வசூல் செய்கிறாங்க இல்லையா, அதை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிச்சாங்க. இருந்த போதிலும் இந்த அமைப்பு எப்போ செயலிழந்து இல்லாமல் போணுச்சு அப்படின்னு பார்த்தா 1862 அப்புறம் செயலிழந்து போணுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா, சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். இது அந்த உறுப்பினர்களோட தேவைகளை அதை விட மக்களோட தேவைகளை பற்றி பார்த்தாங்க. இது 1852 கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனாரும் அப்புறம் அவங்களோட சேர்ந்தவங்களும் சேர்ந்து நிறுவப்பெற்றாங்க. இதில் வணிகர்கள் அதிகம். முக்கியமாக 4 விஷயம் இதில் செஞ்சாங்க. என்னென்னா, உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுக்கிறது, வரிகளை குறைக்கிறதுக்கு, அடுத்தது கிறிஸ்துவ சமயப்பரப்பாளருக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா அரசு, அதை எதிர்த்தாங்க. அடுத்தது முக்கியமாக மக்களின் நிலையை குறித்தியும் அவர்களோட தேவைகள் குறித்தியும் அவங்க
அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் படுறதை வந்து எதிராக இந்த அமைப்பு வந்து செயல்பட்டதுனால ஒரு ஆணையத்தை நிறுவனாங்க. அதுதான் சித்திரவதை ஆணையம். அந்த ஆணையம் மூலிமா அந்த சித்திரவதை முறைகள் மூலமாக கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டத்தை வந்து ஒழிச்சாங்க. இருந்த போதிலும் 1862 10 வருஷம் தான் இது நடந்திருக்கு. இந்த இது செயலில்லாமல் போணுச்சு. அடுத்தது தேசியவாதிய பத்திரிகைகளின் தொடக்கங்கள், தி இந்து மற்றும் சுதேசமித்ரன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி வந்து வராரு. 1877 நியமிக்கப்படுறாரு. 7 நாளும் 7 தடவையும் அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க. இதை வந்து ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக பணி அமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து மற்ற பத்திரிகைகளும் கண்டிப்பாக வந்து, அதாவது இந்திய மக்களோட, அதாவது தமிழ்நாட்டு மக்களோட இதை வந்து அவங்கள தவிர மற்றதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை வந்து விமர்சனம் செய்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் யாரால் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கட்ட இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் எதிர்த்தாங்கன்னு அனலைஸ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்கெல்லாம் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் தான் இதை எதிர்க்கிறாங்கன்ட்டு கல்வி கட்ட இளைஞர்கள் வந்து உணர்ந்தாங்க. இதை குறித்து இந்தியர்களின் எண்ணிக்கை, அதனால் வந்து இந்தியர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு செய்தி பத்திரிகை தேவைப்பட்டுச்சுன்னு உணர்ந்தாங்க. அதுதான் யார் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவச்சாரி, மற்றும் 4 நண்பர்கள் வந்து இணைந்து 1878 வந்து தி இந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகையை தொடங்கினாங்க. மிக விரைவில் இந்த செய்தி பத்திரிகை வந்து தேசிய பிரச்சாரத்துக்கான கருவியாக ஆணுச்சு. ஜி சுப்பிரமணியம் வந்து 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1877 வந்து அவர் வராரு. அடுத்த வருஷமே ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவச்சாரியும் 4 பேரும் சேர்ந்து தி ஹிந்துங்கிறது 1878 செய்தி பத்திரிகையை தொடங்குறாங்க. அது விரைவில் செய்தி பத்திரிகை வந்து தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானுச்சு. அப்புறம் ஜி சுப்பிரமணியம் வந்து 1891 வந்து சுதேசமித்ரன் அப்படிங்கிற பேரில் ஒரு தமிழில் ஒரு தேசிய பருவ இதழ் வந்து தொடங்குறாங்க. 1899 அந்த இதழ் வந்து நாளிதழாக, அதாவது தேசிய பருவ இதழ்லாம் மாதம் இருக்குது. கடைசியாக வந்து தினமும் வர மாதிரி கொண்டுட்டு வராங்க. இந்திய பேட்ரியாட்டிக், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தது. அடுத்தது சென்னை மகாஜன சபை. அடுத்தது உருவாக்கப்பட்டது வந்து சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு தான் சென்னை மகாஜன். அது பார்த்திங்கன்னா மக்கள் இதுக்காக நார்மலாக ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து தேசிய நோக்கங்கள், முக்கியமாக இதுதான் தேசிய நோக்கங்களுக்கான துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை. இது 1884 மே 16 எம் வீரராகவச்சாரி, எம் ஆனந்த பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு முதல் தலைவர் வந்து வீரமாக இருக்கிறவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. ரங்கையா சாங் பாடுவாங்க. வீர ராகவச்சாரியா, ஆனந்தச்சார்லோ, அப்புறம் பி ரங்கையா. அப்புறம் சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு தலைவராக இருக்கிறது வந்து அந்த சாங்கு பாடுறவங்க தான். பி ரங்கையா வந்து பொறுப்பேற்கிறாங்க. அதோட செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆனந்த சார்லு. இதன் செயல்பாடுகளை ரொம்ப பங்காற்றினாங்க. அமைப்பின் உறுப்பினர் குறிப்பிட்ட இடைவெளிகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசு என்ன பண்ணாங்கன்னா அப்பப்போ கூட்டி வந்து தனிப்பட்ட விருப்பம், அப்புறம் பொது பிரச்சனை எல்லாத்தையுமே அரசுக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க. குடிமை பணிகளுக்கான இதுதான் ரொம்ப முக்கியம். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் வந்து இங்கிலாந்துலையும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தணும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை வந்து மூடணும். அடுத்தது வரிகளை குறைக்கணும். அப்புறம் இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். இந்த 4 விஷயமும் சென்னை மகாஜன சபை பண்ணது. என்னென்னா இந்தியாவிலும் குடிமை பணிக்கான தேர்வுகள் வந்து இங்கிலாந்துலையும் இந்தியாவிலும் ஒரே டைமில் நடத்தணும். லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். இது எல்லாமே இந்த கோரிக்கைகளாக இருந்தது. இந்த அமைப்பில் பல கோரிக்கைகளுக்கு அப்புறம் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாக இதெல்லாம் வந்து சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் எல்லாமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கையாக ஆணுச்சு. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மிதவாத கட்டம் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து அதில் ஒரு
அந்த ஒரு கட்டம் அது பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை போன்ற மகாஜன அமைப்புகள் வந்து அகில இந்திய அளவில் வந்து அமைப்புகள் நிறுவதற்கு வந்து வழிகோலுச்சு. இந்தியாவின் அதுதான் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அளவுக்கு, அதாவது அகில இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து டெவலப் ஆகிருந்தது. அப்போ அது உருவாக்குறதுக்கு காரணமாக சென்னை மகாஜன சபை இருந்தது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களை கலந்து கொண்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் உருவாக்குவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு கூட்டம் வந்து 1884 டிசம்பரில் அடையாறு அப்படிங்கிற இடத்துல பிரம்மஞான சபை வந்து கூடுது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் உருவாக்குவதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசாமல் பல கூட்டங்கள்லாம் நடக்குது. அப்படி அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து 1884 டிசம்பரில் அடையாறு அப்படிங்கிற இடத்துல வந்து பிரம்மஞான சபை வந்து கூடுது. அதில் தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலாங், சுந்தர்நாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலாங், சுந்தர்நாத் பானர்ஜி. தாத்தா வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு பதிலாக தெலுங்கு பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சில முக்கிய தலைவர்களும் சென்னையில் யார் ஜாயின் பண்ணாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், P ரங்கையாவும், P ஆனந்த சல்லும். அங்கே வந்து ரங்கையா, ஆனந்த சல்லா பார்த்தோம் இல்லையா, அவங்களோட அந்த பத்திரிகை நிறுவனம் பண்ணார் இல்லையா, உருவாக்கினார் இல்லையா, அவரும் சேர்ந்துக்கிட்டாரு. அப்போ ஜி சுப்பிரமணியம், P ரங்கையா, P ஆனந்த சல்லு போன்றவரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். தமிழ்நாட்டில் முக்கிய தொடக்க காலம் பார்த்திங்கன்னா தொடக்க கால தேசியவாதிகள் வந்து அரசமைப்பு வழிமுறையில் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அறை கூட்டங்கள் நடத்துது, அப்புறம் பிரச்சனைகள் மூலமாக ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்துச்சு. வங்க பிரிவினையின் போது என்ன ஆச்சுன்னா திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் வந்து மிதவாதிகள் என அழைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுனால அவங்களை வந்து என்னென்னு மிதவாதிகள்னு அழைச்சாங்க. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னா V.S. சீனிவாச சாஸ்திரி, P.S. சிவகாமி. இவங்க 2 பேரும் V.S. சீனிவாச சாஸ்திரியும் சீனிவாச சாஸ்திரியும் P.S. சிவகாமியும் கிருஷ்ணாவை பார்க்க போகிறாங்க. கிருஷ்ணா கும்பிட போகிறாங்க. கிருஷ்ணசாமி அவங்க வந்து அங்கே போய் வெங்கடராமனா அப்படின்னு கத்துறாங்க. TR வெங்கடராமனான்னு கத்துறாங்க. அப்படி கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. G.A. நடேசன் அப்படின்ட்டு நடந்து போகிறாங்க. எப்படியே அடிக்கடி மாதமாக நடந்து போகிறாங்க. TM மாதவராவ் மற்றும் S சுப்பிரமணியனா அங்கே போய் பெல் அடிக்கிறாங்க. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னா V.S. சீனிவாச சாஸ்திரி, P.S. சிவகாமி, V. கிருஷ்ணசாமி, TR வெங்கடராமனா, G.A. நடேசன், TM மாதவராவ் மற்றும் S சுப்பிரமணியனார் ஆகியோர் இதெல்லாம் இருக்காங்க. அடுத்தது இந்திய தேச காங்கிரஸின் முதற் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் நடைபெற்றுச்சு. மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72 பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் சென்னையை சேர்ந்தவங்க வந்து 22 பிரதிநிதிகள் ஆகும். இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா 1886 கொல்கத்தாவில் நடந்தது. கொல்கத்தானா தாத்தாவை கொண்டுட்டாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றுச்சு. காங்கிரஸின் 3வது கூட்டம் பார்த்தீங்கன்னா 3 பார்த்தாலும் பக்குன்னு அடிக்குது. ஃபத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடக்குது. 1887 சென்னையில் 1000 விளக்கு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா. 3 நல்ல பிரகாசமாக இருக்கிறதுனால 1000 விளக்கு வச்சு அதை விட பிரகாசமாக வச்சாங்க. 1000 விளக்குங்கிறது அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் இந்த நடைபெற்றுச்சு. இதில் கலந்து கொண்ட அகில இந்திய பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா 607 அகில இந்திய பிரதிநிதிகள் இருந்தாங்க. அதில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க 607 பேர் மொத்தம். அதில் சென்னையை சேர்ந்தவங்க 362. தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. சென்னை மாகாணம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பகுதி. எதுனா ஆந்திர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா கடற்கரை மாவட்டங்களும் ராயலசீமா அப்படிங்கிற இடமும், கர்நாடகா வந்து பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் வந்து மலபாரும், ஒடிசாவில் கஞ்சமும் சில பகுதிகள் வந்து உள்ளடக்கியாக இருந்தது. அடுத்தது சுதேச இயக்கம். வங்க பிரிவினை வந்து 1909 சுதேச இயக்கத்திற்கு இட்டு சென்றது. பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைத்ததே எதுன்னா இந்த வங்க பிரிவு தான். இந்தியாவில் பல பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் வந்து தோன்றினாங்க.
கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்ல சுதேச நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது, அந்நிய பண்டங்களை வந்து புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை முன்னெடுக்கணும். இந்த 3 தான் வங்க பிரிவுனால சுதேசி இயக்கம் ஆரம்பித்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, இந்த வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா முக்கிய புகழ்பெற்ற தலைவர்கள்லாம் தோன்றினாங்க. கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி கொல்கத்தாவில் வந்து காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதன்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை முன்னெடுக்கணும். இந்த 3 நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் எதிர்வினை அப்படின்னு பார்த்தா வ.உ. சிதம்பரனார், இந்த சுதேசி இயக்கம் நடந்தது இல்லையா, அதில் தமிழ்நாட்டோட எதிர்வினைன்னு பார்த்தா வ.உ. சிதம்பரனாரும், வி. சர்க்கரையாரும், சுப்பிரமணிய பாரதி, சுதேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாமே தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள். சிதம்பரனார், சர்க்கரையார், சிதம்பரம், சுப்பிரமணிய பாரதியும் சக்கரை மாதிரி பேசுவாங்களாம் ஆர்யா கிட்ட. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய பாரதியும் சர்க்கரையனார் நாட்டை பேசுவாங்க. யாருக்கிட்டனா ஆர்யாக்கிட்ட, சுதந்திரநாத் ஆர்யா. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்திச்சு. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் யாருடைய தேசிய பாடல்கள் மிக முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுப்பிரமணிய பாரதியோட தேசிய பாடல்கள் வந்து மிக முக்கியமானதாக அமைஞ்சது. சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் வந்து தோன்றிச்சு. சுதேசமித்ரன், இந்தியா, முக்கியமாக சுதேச கருத்துக்களை பரப்புத பல இதழ்கள், அதில் சுதேசமித்ரன், இந்தியா ஆகிய 2 முக்கிய இதழாக இருந்துச்சு. தீவிர தேசியவாதி தலைவரான பிபின் சந்திரபால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள், நிறைய சுற்றுப்பயணம் போகும்போதுலாம் சொற்பொழிவுகள் நடத்தினார். அந்த சொற்பொழிவுகள் வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்துச்சு. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவு பங்கேற்றதற்கு இதுவும் காரணம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பார்த்திங்கன்னா, சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கையில் ஒன்று தான் தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தான் ஒன்று. 2 வந்து கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் விட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலியா மற்றும் லாவோ. திருநெல்வேலி எழுச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி. வந்து சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றாங்க. 1908 லைசன்ஸ் போட்டு வாங்குறாங்க. எங்கன்னா ஐரோப்பியர்களின் சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்குறாங்க. அப்புறம் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா, நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுறாரு. கைது செய்கிறாங்க ஒரு இடத்துல, அவர் வந்து விடுதலை செய்யப்படுறாரு. அவர் விடுதலை செய்ததை வந்து பொதுக்கூட்டம் நடத்தி, அதாவது விடுதலை செஞ்சதை அந்த சந்தோஷத்தில் வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வ.உ.சியும் சிவாவும் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதை நடத்தும் போது கைது செய்யப்படுறாங்க. தலைவர்கள் இருவருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக அவங்கள அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தொடக்கத்தில் வ.உ.சிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வந்து கொடுக்குறாங்க. மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த 2 தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துக்கும் பரவுது. எங்கன்னா திருநெல்வேலி கழகமாக வந்து வெடிக்குது. காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டடங்கள் இது எல்லாமே தீக்கிரையாக்குறாங்க. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. சிறையில் வ.உ.சி. வந்து கடுமையாக நடத்தப்படுவதோடு செக்கிலுக்க வந்து வைக்கிறாங்க. சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி என்ன பண்ணுறாருன்னா, பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு வந்து இடம் போகிறாரு. பாரதியின் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு யார் போகிறாங்கன்னா, அரவிந்த கோஷும் வி.வி. சுப்பிரமணியனாரும் போன்ற தேசியவாதிகளும் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து நூற்பாலை தொழிலாளர்களை அணி திட்டத்துக்கு வ.உ.சியோட இவங்க நிற்கிறாங்க. அங்கே வந்து கோரல் நூற்பாலை வந்து, அதாவது ஐரோப்பியரோட கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெறுது. அங்கே வந்து அதே சமயம் வந்து பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுறாங்க. அவருக்காக கூட்டம் நடத்தி பேசுகிறதுனால அவங்க கைது செய்யப்படுறாங்க. வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். அவங்களுக்கு வந்து
அரசு துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. வஉசிக்கு வந்து 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதனால் கைது அதாவது அந்த செய்தி வந்து திருநெல்வேலி ஃபுல்லாக பரவி அங்கே ஒரு கலகம் வெடிக்குது. இதை வந்து அதனால் வந்து காவல்துறை, நீதிமன்றம், நகராட்சி அலுவலர்கள் எல்லாமே தீக்கிரையாக்குறாங்க. காவல்கள் வந்து நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. சிறையில் வஉசி வந்து கடுமையான நடத்தப்படுறது, செக்கிழுக்க வைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து பாரதி வந்து மாட்டக்கூடாதுன்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு அவங்க தப்பிச்சு போகிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அரவிந்த கோஷும் வி சுப்பிரமணியனாரும் அங்கே போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து எது பாதுகாப்பான புகலிடமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பாண்டிச்சேரி தான் பாதுகாப்பு புகலிடமாக இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பலருக்கு புரட்சிகர நடவடிக்கை கொடுத்த அறிமுகமும், அதாவது புரட்சிகர இதில் தான் போகணும் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அதை பற்றி அறிமுகமும் பயிற்சியும் எங்கே கொடுத்தாங்கன்னா, லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலையும், அடுத்தது பாரிஸ்லேயும் வந்து வழங்கப்பட்டுருச்சு. லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலையும் பாரிஸ்லேயும் கொடுத்தாங்க. அவர்களை முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன். அதாவது ஆச்சாரியா அப்படிங்கிற ஆச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்களா, அவங்க வந்து ஒரு ஐயராக இருப்பாங்க. அவங்க வந்து சுப்ரவாதம் பாடுவாங்க. சுப்பிரமணியார் அவர் வந்து பாடிய ராஜாவுக்கு ஜால்ரா அடித்தே வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியா, டிஎஸ்எஸ் ராஜன் 3 பேருமே இதில் முக்கியமானவங்க. அவங்க வந்து புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரி வழியாக வந்து சென்னையில் விநியோகம் செஞ்சாங்க. புரட்சிகரவாத செய்தித்தாள்களான எது புரட்சிகரவாத செய்தித்தாள்கள் அப்படின்னு பார்த்தா, இந்தியா, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் வந்து புரட்சிகர செய்தித்தாள்களாக இருந்துச்சு. இது பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தது. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து தேசியவாதிகள் போராடினாங்க, இன்னொரு சைடு புரட்சிகர தேசியவாதிகள் போராடினாங்க. இவங்களுக்கு புகலிடமாக இருந்தது பாண்டிச்சேரி. இதில் முக்கியமானவங்கன்னு பார்த்திங்கன்னா, எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியா, டிஎஸ்எஸ் ராஜன். இதெல்லாம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு புரட்சிகர தேசியவாதியாக ஆகணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அறிமுகம் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லி தருவாங்க இல்லையா. அது எங்கே நடந்ததுன்னா, லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸும் பாரிஸ்லேயும் கொடுத்தாங்க. அடுத்தது புரட்சிகர தேசிய நூல்கள்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னைக்கு விநியோகம் செஞ்சாங்க. அதோட செய்தித்தாள்கள் பார்த்திங்கன்னா, இந்தியா, விஜயா, சூரியோதயம் இது எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்துச்சு. கொள்ளை புரட்சிகர தேசியவாதிகள் மூலிமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கொள்ளை தான். இது வந்து 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அப்புறம் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க. ஆங்கில அதிகாரிகளை கொள்வது மூலமா மக்களிடையே நாட்டுப்பற்று வந்து உணர்வை தூண்டுவது தான் இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறதோட நோக்கம்தான். செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த அமைப்பில் உள்ளுணர்வு தூண்டப்படுறாங்க. இவர் வந்து 1911 ஜூன் 17 செங்கோட்டை பாதுகாப்பாக இருக்குது. ஜூன் வந்து இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இப்படி வந்து எட்டி ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வச்சுக்கலாம். 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், திருநெல்வேலி தானே இதெல்லாம் நடக்குது, அப்போ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான WDE ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்னுட்டு அவரும் தன்னை சுட்டுக்கிட்டாரு. இப்போ கொலையில் என்ன நடக்குதுன்னா, 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பாரத மாதா சங்கம்ங்கிறது அமைப்பை உருவாக்குறாங்க. இது வந்து ஆங்கில அதிகாரி கொள்றதுனால நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுறாங்க. செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த அமைப்பில் வந்து சேர்ந்துக்கிறாரு. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் WDE ஆஷ் வந்து மணியாச்சி ரயில் நிலை சந்திப்பில் வந்து சுட்டு கொண்டுட்டு அவரும் செத்துடுறாரு.
அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இருக்கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செயல்படலாம் நம்பினாங்க. தீவிரவாத தேசியவாதிகளும் போராடுறாங்க, புரட்சிகர தேசியவாதிகளும் 2 பேரும் சேர்ந்து அடக்கப்பட்ட அவங்கள அடைக்கிறாங்க. அவங்களும் போராடுறாங்க. இவங்க 2 பேருமே அதாவது புரட்சிகரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் 2 பேர்த்தையும் அடக்கிறாங்க. அடக்கின பிறகு மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இருந்த போதிலும் மின்னோ மார்லி சீர்திருத்தங்கள் பெரும் பொறுப்பாட்சியை வழங்கலை. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வருது, அது எந்த பொறுப்பாட்சியும் வழங்கலை. அதனால் மனம் சோர்வடைகிறாங்க. இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுற்று நிலையில் ஒரு விஷயம் நடக்குது. அந்த நிலையில தான் பிரம்ம ஞான சபையோட தலைவரும் அயர்லாந்தின் பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்தில் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி, அதாவது அயர்லாந்தில் இருக்கிற தன்னாட்சி அமைப்பை பேஸ் பண்ணி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிகிறாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்து போகிறாங்க. இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அருண்டேல், விபி வாடியா, சிபி ராமசாமி எல்லாருமே துணை நிற்கிறாங்க. யார் யார் துணை நிற்கிறாங்கன்னா அருணை வாடி வாடின்னு கூப்பிடுவான். யாருன்னா ராமசாமி. அருணை வாடி வாடின்னு கூப்பிடுவான். யாருன்னா ராமசாமி. 3 பேரும் துணை நிற்கிறாங்க. இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவு விசுவாசத்தை தான் கொண்டிருந்ததாக இருந்துச்சு. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அன்னி பெசன்ட் 2 செய்தித்தாள்களை தொடங்குறாங்க. என்னென்னா நியூ இந்தியா, காமன்வெல் அப்படிங்கிற 2 செய்தித்தாளை தொடங்குறாங்க. இவரோட வாசகம் பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு யார் கூறுறாங்கன்னா அன்னி கூறுறாங்க. அன்னி கல்யாணம் பண்ணிட்டு மாட்டு வண்டியில் வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1910 பத்திரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். பத்திரிக்கை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்துகிறாங்க. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயிலுற்றது அப்படிங்கிற ஒரு புக்கும், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 புத்தகங்களும் சுயாட்சி குறித்து எதை குறித்துனா சுயாட்சி குறித்து துண்டு பிரச்சாரத்தை எழுதினார். அன்னி பெசன்ட்டும் தன்னாட்சி இயக்கமும் பார்த்தா தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகளும் அடக்கிட்டாங்க. அதனால் மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசமைப்பு மூலிமா போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வருது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் மனசு நொந்து போய் இருக்காங்க. அந்த டைமில் தேசிய இயக்க தளர்வுற்ற நிலையில் பிரம்ம ஞான சபையின் தலைவரும் அயர்லாந்தின் பெண்மணியுமான அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அயர்லாந்தில் இருக்கிற தன்னாட்சி மாதிரி இங்கே கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. அதே அளவில் அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு துணையாக இருந்தது ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. இவங்க தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவு விசுவாசத்தை தான் இருந்துச்சு. இவங்களோட கருத்தை மக்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு 2 செய்தித்தாளில் எழுதுகிறாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்னு. அப்புறம் 2 புக்கு எழுதுகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பெற்ற இந்தியா எப்படி துயிலுற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 புத்தகத்தை எழுதுகிறாங்க. இவங்களோட வாசகம் பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும் அதை பார்க்கலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது. அவங்க பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை அரசியல் அமைப்பாக அணி திரட்டி கொண்டாங்க. அதாவது பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசியல் அமைப்பாக ஒரு அணி திரட்டுறாங்க. 1912 அது 1912 சென்னை திராவிட கழகம் அப்படின்னு உருவாக்கப்பெற்றது. என்னன்னா ஃபஸ்ட்டு அணி திரட்டணும் அப்படி ஒரு
நம்ம பாதுகாத்து அரசியலமைப்பாக அணி திரட்டணுன்ட்டு 1912 சென்னை திராவிட கழகம் வந்து உருவாக்குறாங்க. 12 அது படிக்கும் போதே ஒரு கழகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் செயலாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடேசனார் நடந்தே ஏதாவது செய்கிறான் அப்படின்ட்டு பண்ணுறாரு. செயலூக்கம் மிக்க வகையில் பங்காற்றுறாரு. அடுத்தது 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாதோர் மாணவர்களுக்காக ஒரு சங்கம் விடுதியை வந்து கொண்டுட்டு வராங்க. திராவிட சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவுறாங்க. அடுத்தது 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டாக்டர் TM நாயர், நடேசனார் ஆகிய தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடுறாங்க. கூடினது 1916 நவம்பர் 20. யார் யாருன்னா தியாகராயர், டாக்டர் நாயர், நடேசனார் 3 பேர் தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடுறாங்க. சங்கம் வந்து தங்குற விடுதி வந்து 1916 ஜூன் மாதம் தங்குற விடுதி வந்து நிறுவுறாங்க. அடுத்தது பிராமண அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. நீதி கட்சி அமைச்சரவை 1920 ஒரு தேர்தல் நடக்குது. அது வந்து காங்கிரஸ் வந்து அதை புறக்கணிச்சிடுது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 93 இடங்களில் 93 இடங்களில் 63 இடத்துல வந்து நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. சுப்பராயலு தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சராக இருக்காங்க. சுப்பராயலு அவங்க தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சர், நீதி கட்சியோட முதலமைச்சராக இருக்காங்க. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னாடி நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் வந்து அமைச்சரவை அமைக்கிறாரு. 20 வந்து சுப்பராயலு, 23 வந்து பனகல் அரசர். அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை வந்து இயற்றியது. இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் பெயர் சர் சிட்னி ரவுலட். அதனால் இந்த சட்டம் வந்து ரவுலட் சட்டம்னு அறியப்படுது. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணை வந்து இல்லாமலே யார் வேணாலும் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சாட்டி அவங்கள வந்து சிறையில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டு இந்தியர்கள் வந்து திகிலடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த இப்போ வந்து கோபம் வந்துடும்ல, என்ன இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ வந்து அந்த கோபத்துக்கு குரல் கொடுத்தவர் வந்து காந்தியடிகள். இது தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரவுலட் சத்தியாகிரகம் ஆரம்பிக்குது 1919 மார்ச் 18. 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் நடைபெறுது. எங்கன்னா 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம் நடைபெறுது. 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலைநிறுத்தமும் நடத்தப்படுது. கூட்டம் வந்து மார்ச் 18. இதே வந்து கடையெடுப்பு இதெல்லாம் நடக்கிறது வந்து ஏப்ரல் 6 இந்த வேலை நிறுத்தம் இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுது. சென்னை நகரில் பல பகுதியில் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரை ஒன்றிணைந்து எல்லா மக்களும் கூட்டமானுச்சு. எல்லாம் மெரினா கடற்கரையில் கூட்டமாகி பண்ணுறாங்க. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளுமே மேற்கொண்டாங்க. சென்னை சத்தியாகிரக இங்கே வந்து சென்னை சத்தியாகிரக சபை அமைப்பு வந்து நிறுவப்படுறது. ராஜாஜி, கஸ்தூரிரங்க, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்துறாங்க. சென்னையில் கூட்டினாங்க இல்லையா, அங்கே யார் யார் உரை நடத்துனாங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரிரங்க, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் கூட்டத்தில் வந்து உரை நடத்துகிறாங்க. தொழிலாளருக்கென்ன தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரம் வந்து திருவிக்கா அப்படின்னு அழைக்கப்படுற வி கல்யாண சுந்தரம், பிபி வாடியா, வஉசி ஆகியவங்க உரை நடத்தினாங்க. அங்கே வந்து காமனாக சென்னையில் வந்து மெரினா பீச்சில் வந்து உரை நடத்துகிறாங்க. இவங்க தொழிலாளர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. யாருன்னா கல்யாண சுந்தரம், பிபி வாடியா, வஉசி இவங்கெல்லாம் வந்து உரை நடத்துகிறாங்க. தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்று இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சங்கள் எல்லாருமே தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாருமே பங்கேற்கிறாங்க.
ஜார்ஜ் ஜோசப் பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு வழக்கறிஞர், நன்கு சொற்பொழிவாற்ற திறன் படைத்தவராக இருக்கார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார். யாருன்னா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார் ஜார்ஜ் ஜோசப்பு. அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்காக இருந்தாங்க. இவர் செங்கனூரில் இன்றைய கேரள மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டத்தில் ஒரு செங்கனூர் இருக்குது. அங்கே பிறந்திருந்தாலும் அவர் எங்கே வாழணுன்னு வசிப்பதை விரும்பினாருன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிப்பது தான் விரும்புகிறாரு. வழக்கறிஞராக பணி செஞ்சார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரோசாப்பு துறை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜென்ரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கிறாங்க. அவர் தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டுலேருந்து அதை மட்டும் விடுவித்துறாங்க. அவருக்கு பரிசும் வெகுமதியும் கொடுத்துருக்காங்க. முதல் உலகப்போருக்கு பின்னாடி துர்க்கியின் கலீஃபா முக்கியமானவர் யார் பார்த்திங்கன்னா கலீஃபா. துர்க்கியின் கலீஃபா மரியாதை செய்கிறாங்க. அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிச்சுக்கிட்டாங்க. கலீஃபா பதவியை மீட்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கப்படுறாங்க. அதுதான் கிலாபத் இயக்கம். பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருக்காங்க. யாருன்னா முஸ்லீம்கள். அப்போ இப்படி நடந்ததுனால தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்று ஒரு பொது கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைப்பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்கப்பட்ட நாள் 1920 ஏப்ரல் 17 யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌலானா சௌகத் அலி தலைமையில் பொதுக்கூட்டம் நடக்குது. இதே போன்று ஒரு மாநாடும் ஈரோட்டில் நடத்துகிறாங்க. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளை வாணியம்பாடிங்கிற பிளேஸு கிலாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக திகழ்ந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அதுக்கு காரணமான ஜென்ரல் டயரை அவங்கள அந்த குற்றத்திலேருந்து விடுவிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பரிசு வெகுமதியும் கொடுக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா அப்புறம் துர்க்கி கலீஃபா அவமரியாதை செய்கிறாங்க. அதை மீண்டும் கொண்டுட்டு வரத்துக்காக கிலாபத் இயக்கம் ஒன்று தொடங்கப்படுது. இது முஸ்லீம்கள் இப்போலாம் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைப்பிடிக்கிறாங்க. இது இப்படி ஒரு மாநாடு ஈரோட்லேயும் நடக்குது. வாணியம்பாடி தான் கிலாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக இருந்துச்சு. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். அதாவது 1920 தேர்தல் நடக்கிறத காங்கிரஸ் அட்டன் பண்ணல. அது ஏன் காரணம்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக தான் அவங்க அட்டன் பண்ணல. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்குனுச்சு. ராஜாஜியும் ஈவேரா என்று பெரியார் என்று அழைக்கப்படுற இந்த 2 பேருமே தலைமையேற்று நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் தலைமையெடுத்து ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது யாராருன்னா பெரியார், அப்புறம் ராஜாஜியும். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன் என்பவர்னா ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் முஸ்லிம்களும் நெருக்கமாக இருந்தாங்க. வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தாங்க. வரிகொடா இயக்கம் என்று அப்படி நடைபெற்றது. அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற அதே சமயத்தில் வரிகொடா இயக்கமும் ஸ்டார்ட் பண்ணாங்க. சட்டமன்றங்கள் இப்போ சட்டமன்றம், பள்ளிகள், நீதிமன்றம் எல்லாத்தையுமே புறக்கணித்தாங்க. அந்நிய பொருட்களை புறக்கணித்தாங்க. பல பகுதியில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் நடந்துச்சு. அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றது இந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். அவற்றில் பல தேசிய தலைவர்கள் அதை நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எதுன்னா கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் தான் இது நடந்தது. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. எப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்தாங்கன்னா 1921 நவம்பரில் பிளான் பண்ணுறாங்க. ராஜாஜி,
சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க, யாருன்னா சுப்பிரமணிய சாஸ்திரி. அவங்க 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை வந்து புறக்கணிக்கிறாங்க. 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்குறாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வந்து வரதை வந்து புறக்கணிக்கிறாங்க. காவல்துறையினரின் அடக்குமுறை 2 பேர் கொல்லப்படுறாங்க, பலர் காயமும் அடைகிறாங்க. அதனால் 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அதனைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டது. இங்கே வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஒரு பகுதியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பல இடத்துல விவசாயிகள் வரி கொடுக்க மாட்டேன்ட்டு வரிகொடா இயக்கம் ஆரம்பிக்குது. அதனால் சட்டமன்றம் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க. தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் அதிக எண்ணிக்கையில் நடக்குது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய பகுதியாக கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. அதில் வந்து 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதுன்னு முடிவு செய்கிறாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகையாக இருந்தது, அதை புறக்கணிக்கிறாங்க. காவல்துறை அடக்குமுறையில் 2 பேர் இறக்கிறதுனால 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டதை வந்து ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டது. 2 எல்லாமே 2 வரும். சௌரி சௌரா 2. அதே மாதிரி 22 காவலர்கள் 1922 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. சுயராஜ்ய கட்சியினருக்கும் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஒத்துழையாமை இயக்கம் வந்து, அதாவது சௌரி சௌரா நிகழ்வின் காரணமாக ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் வந்து மாற்றத்தை விரும்புவோர், அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர்னு பிரிஞ்சிச்சு. மாற்றத்தை விரும்பாதோர் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பதை தொடர விரும்பினாங்க. அதாவது மாற்றத்தை விரும்பாதவங்க சட்டமன்றத்தை மட்டும் புறக்கணிக்கிறத வந்து தொடர விரும்புகிறாங்க. மாற்றத்தை விரும்பியோர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலில் பங்கிட்டு சட்டமன்றத்தினுள்ள செல்ல விரும்பினாங்க. ராஜாஜியுடன் காந்தியத்தை வந்து தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை வந்து எதிர்த்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் இப்படி விரும்பியோர் விரும்பாதோர்னு போகிறாங்களா, விரும்பியோர் வந்து தேர்தலை போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ராஜாஜி வந்து காந்தியத்தை விரும்புகிறாங்க இல்லையா, அதே மாதிரி ராஜாஜியும் காந்தியத்தை விரும்புகிற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தீவிரமாக பின்பற்றும் வேறு சில சட்டமன்றத்துக்கு செல்வதை வந்து எதிர்க்கிறாங்க. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து எம்சி அன்சாரி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நடக்குது, எம்ஏ அன்சாரியுடன் சேர்ந்து வந்து ராஜாஜி வந்து சட்டமன்றத்தை புறக்கணிப்பதுங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு வந்து காங்கிரஸ்குள்ளாரே என்ன ஆகுதுன்னா, சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்குவதற்கு சென்றது. இந்த பிரச்சனையின் காரணமாக சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ்குள்ளாரியே வந்து சுயராஜ்ய கட்சி உருவாக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதே எண்ணத்தை கொண்டவங்க எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்தியமூர்த்தியும் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்குறாங்க. அங்கே சென்ட்ரலில் வந்து சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு வந்து சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்தியமூர்த்தியும். சுப்பராயன் அமைச்சரவை வந்து அமைக்கிறாரு. 1926 ஃபஸ்ட் வந்து சுப்பராயலும், இங்கே வந்து சுப்பராயன் வந்து நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றாங்க. எப்போனா 1926 வெற்றி பெறாங்க. இருந்தபோதிலும் காங்கிரஸ் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை காங்கிரஸ் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பு வேண்டாம் அப்படின்ட்டு ஏற்க மறுத்துட்டு, அதுக்கு மாறாக சுயேட்சை வேட்பாளர் வந்து பி சுப்பராயன் அவரை வந்து அமைச்சரவை அமைக்க வந்து உதவுறாங்க. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து போட்டியிடலை. நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றுச்சு. அந்த கட்சி வந்து 1937 வரைக்கும் ஆட்சி செஞ்சது. அடுத்தது சைமன் குழுவை புறக்கணித்தல்.
அங்கே எப்படி வந்து வேல் சிறசர் வந்து வர்றாங்க இல்லையா, அதை வந்து புறக்கணிச்சாங்களோ இங்கே வந்து சைமன் குழுவை வந்து புறக்கணிக்கிறாங்க. 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்யறதுக்காக ஒரு சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கிறாங்க. வெள்ளையர்களை மட்டுமே கொண்டது இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட கிடையாது. இந்தியர்கள் மிக பெரும் மனசோர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால் காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணிச்சது. சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்குனாங்க. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினாங்க. 1927 வந்து ஒரு ஆணையம் வந்து சட்டப்பூர்வ ஆணையம் தொடங்குறாங்க. யார் தலைமைனா சர் ஜான் தலைமையில். அது வந்து வெள்ளையர்கள் கூட இருக்க ஒருத்தர் கூட இல்லாதனால எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அப்போ வந்து 1900 சைமன் குழுவை வந்து புறக்கணிக்கிறாங்க. யாருன்னா காங்கிரஸ். எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் வந்து சென்னையில் நடைபெறுது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டுச்சு. அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சென்னை மாநாடு வந்து நடத்துகிறாங்க. சென்னையில் முழுமையான சுதந்திரமே தனக்கு இலக்கு அப்படிங்கிற இதை வந்து அறிவித்தது. பூர்ண சுயராஜ்யம் இது வந்து 1927 வந்து ஒரு மாநாடு நடக்குது. எதுனா காங்கிரஸ் மாநாடு, அது சென்னையில் நடக்குது. அங்கே வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சுதந்திரமே தனக்கு இலக்குன்னு அறிவிக்கிறாங்க. 1929 லாகூர் கூடிய காங்கிரஸ் மாநாடு 29 வந்து லாகூரில் கூடப்படுது. எதுனா காங்கிரஸ் மாநாடு. அங்கே பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பது இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1927 சுதந்திரமே தனக்கு இலக்கு, முழுமையான சுதந்திரமே தனக்கு இலக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. 1929 லாகூரில் பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் அப்படிங்கிறத இலக்குன்னு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் வந்து சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றாங்க. அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தா, காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் வந்து ஏற்றுக்கொள்ளாத வந்து காந்தியடிகள் வந்து முன்வைத்து நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதை வந்து வைஸ்ராய் வந்து ஏற்றுக்கல. அதனை தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்கிறாரு. எங்கன்னா வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். யாரோட தலைமையில்? ராஜாஜி. தாங்களாக முன் வந்து 1000 தொண்டர்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அணிவகுப்பு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்தை சென்றடையுது. 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தில் சென்றடையுது. இந்த அணிவகுப்புக்கு என்று கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படி சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் அப்படிங்கிற சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து புனைந்திருக்காரு. காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கை பொருட்படுத்தாமல் அணிவகுப்பு சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதை எங்கும் எழுச்சிமிக்க வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. வேதாரண்யம் அடைந்த பின்னாடி ராஜாஜி வந்து 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பை வந்து அள்ளுறாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக யார் கைது செய்யப்படுறாங்கன்னா, ராஜாஜி கைது செய்யப்படுறாங்க. இதில் டிஎஸ்எஸ் ராஜன், திருமதி ருக்குமணி லட்சுமிபதி, சர்தார் வேதாரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம் இவங்கெல்லாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ராஜனா வாழணுன்னு ருக்குமணி வந்து அங்கே பையனை வந்து நினைக்கிறாங்க. சர்தார் வேதரத்தினம் அவங்க வந்து ரத்தனம் அப்படின்னு கொஞ்சுவாங்க. நம்ம தங்கம்னு கொஞ்சம் மாதிரி அவங்க ரத்தனம்னு கொஞ்சுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு சந்தனம் வச்சு விடுறாங்க. வேதரத்தினம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஏனைய முக்கிய தலைவர்கள் இவங்கெல்லாம். அடுத்தது தமிழக மாவட்டங்களில் பரவலாக போராட்டங்கள் நடக்குது. டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ்,
டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில் சத்தியாகிரகிகள் வந்து சென்னைக்கு அருகே இருக்கிற உதயவனம் அப்படிங்கிற இடத்துல முகாம் அமைக்கிறாங்க. வேறு தலைவர்கள் அப்படிங்கும் போது ஆனால் அவங்க வந்து காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சென்னையில் கடையடைப்பிற்கு வந்து வழிகோலியது. 1930 ஏப்ரல் 27 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்படுது. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினர் மோதல் ஏற்படுது. 30ன்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் ஃபுல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு 27 வயசு தான். திருவல்லிக்கேணியில் காவல்துறையினர் மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். 3 மணி நேரம் இந்த மோதல் நடைபெற்றுச்சு. 3 நபர்கள் வந்து 3 மணி நேரம் நடைபெற்றது. 3 நபர்கள் வந்து உயிரிழந்தாங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்குமணி லட்சுமிபதியார். இந்த இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையெல்லாம் பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா அப்படிங்கிற அழைக்கப்பட்ட பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடி ஏற்றுறாங்க. அங்கே வந்து ஜவஹர்லால் நேரு ஏற்றுவாங்க. காபி நதிக்கரையில் வந்து ஜவஹர்லால் நேரு ஏற்றுவாங்க 1930 ஜனவரி 26. 2 வருஷம் கழித்து புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் வந்து ஆரியா அப்படிங்கிற அழைக்கப்பட்ட பாஷ்யம்ங்கிறது வந்து 1932 ஜனவரி 26 தேசிய கொடியை ஏற்றுறாங்க. திருப்பூர் குமரனின் வீர மரணம் 1900 அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1932 ஜனவரி 11 111 நாம் வச்சுக்கோங்க. 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை வந்து ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தில் காவல்துறையினால் வந்து இரக்கமன்றி அடித்து உதைக்கிறாங்க. அவங்களாம் வந்து பண்ணுறாங்க. 1932 ஜனவரி 11 திருப்பூரில் வந்து கொடி ஏந்தியவனம் பாடல்கள் பாடிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து காவல்துறையினர் அடிக்கிறாங்க. பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுற ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி வந்து தேசிய கொடியை உயர்த்தியபடியே வந்து விழுந்து இறந்திருக்காரு. அதனால் இவர் பேர் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு புகழப்படுறாரு. அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. இப்போ வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை பார்த்திங்கன்னா 1937 தேர்தல் நடக்குது. அதில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சது. தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை வந்து சுட்டி காட்டுச்சு. சென்னையில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சது. மதுவிலக்கு வந்து பரிசோதனை வந்து முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செஞ்சார். இதன் மூலமாக ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக மதுவிலக்கை வந்து பண்ணனா வருவாய் இழப்பு நடக்கும். அதுக்கு ஈடு செய்கிறதுக்கு விற்பனை வரியை அறிமுகம் செஞ்சார். யார் விற்பனை வரியை அறிமுகம் செஞ்சாருன்னா ராஜாஜி. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதுனால, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை அந்த அமைச்சரவை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு என்ன பண்ணிச்சுன்னா இந்தியாவை வந்து 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்துது. அதனால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செஞ்சாங்க. அடுத்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு அறிமுகம் செய்கிறாரு. ராஜாஜி மேற்கொண்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இது இருந்துச்சு. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதுனால மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தினுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக அப்படி வந்து மனசில் நினச்சாங்க. அதனால் இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டாங்க. இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் எங்கே நடத்தினாங்கன்னா சேலத்தில் நடத்தினாங்க.
உறுதியான செயல்பாட்டின் திட்டத்தை இம்மாநாடு வந்து வடிவமைச்சது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கின் ஆதரவும் தந்தாங்க. தாளமுத்து நடராஜன் தாளமுத்து நடராஜன் 2 பேரும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் வந்து சிறையில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று தீட்டப்பட்டுச்சு. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் வந்து கைது செஞ்சாங்க. காங்கிரஸ் அரசு பதவி என்னாச்சு, விலகிக்கிச்சு. இதெல்லாம் நடக்கிறதுனால நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாணம் ஆளுநர் வந்து இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கிறாரு. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் வந்து செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தை வந்து வழங்குறாரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வந்து வச்சுட்டு அவங்க தேடிட்டு இருக்கும் போது அந்த செய்தியை வந்து ராஜாஜி வந்து காமராஜர் வந்து கவனிக்கிறாரு. அவர் பம்பாயிலேருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜர் வந்து கவனிக்கிறாரு. காவல்துறையினால் கண்ணில் படாமல் வந்து எங்கே இறங்கிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அரகோணத்திலே இறங்கிக்கிறாங்க. பின்னாடி அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு மக்களை திரட்டுற பணியை வந்து மேற்கொண்டாங்க. தீராத மக்கள் இயக்கம் பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தில் சமூகத்தில் அனைத்து பிரிவினரும் பங்கேற்கிறாங்க. பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடத்துல பெருமளவிலான தொழிலாளர்கள் வந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலமாக ஒடுக்கப்பட்டுச்சு. ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் முக்கியமாக ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தையும் இந்திய விடுதலைக்கு வழிகோலிச்சு. சோகம் என்னன்னு பார்த்தா இந்திய பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சது அப்படிங்கிறாங்க. இந்த லெசன் வந்து இதோட முடியுது. நாம் இதே மாதிரி யூனிட் 6 வந்து வேறு லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.